ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே 6 மாதங்களை நாம் கடந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்து பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து போஷித்தார். எதிர்கொள்ளுகிற 7ஆம் மாதத்தையும் கர்த்தர் நமக்கு நன்மையின் தேவனாக இருந்து நம்மை வழிநடத்தப் போகிறார். ஆண்டவருக்கு நம்முடைய நன்றிகளை செலுத்துவோம். வருஷங்களின் நடுவிலே அவருடைய கிரியைகள் எல்லாம் மீண்டுமாய் உயிர்ப்பித்து நம்மை நடத்த நம்மை அவருடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்து நம்மை வழி நடத்துவாராக. நாம் எதிர்கொள்ளக்கூடிய இந்த ஜூலை மாதத்திற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. கர்த்தர் கிதியோனை பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஆக கர்த்தருடைய வார்த்தை, நமக்குரிய ரேமா வார்த்தை என்னவென்றால், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான். ஆக கர்த்தர் சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, நான் உன்னை அனுப்ப போகிறேன். ஆக சர்வ வல்லமை பொருந்தின தேவன் சர்வ வல்லமையும் நிறைந்த அதிகாரத்தோடு நம்மை அனுப்புகிறார். நாம் போக வேண்டும். ஆனால் நம்ம போகிறதுக்கு தான் பிரச்சனை. ஏனென்றால் கிதியோனுடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது மீதியானியர்கள், அம்மோனியர்கள், கிழக்கத்தி புத்திரர்கள் இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, இஸ்ரேலை சேதப்படுத்தினார்கள். எல்லாம் கூட்டமாக வருவாங்க, அங்கே தங்குவாங்க, அவங்களுடைய வயலில் விளைஞ்சிருக்கிறதெல்லாம் எடுத்துருவாங்க, மிருக ஜீவன்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. கும்பலாக தங்கி சாப்பிட்டு போகிறப்ப எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போகிறனால அவங்க விதைச்சி அறுவடைக்கு வச்சுருந்த எல்லா பயிரும் அவங்க அறுத்துட்டு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் அவங்களுடைய வாழ்வில் ஒரு நிம்மதி இல்லை, பொருளாதார இழப்பு, எதிரிகளுடைய ஒடுக்கம், பாதுகாப்பு இல்லை, நம்பிக்கை இல்லை. அடுத்து எனக்கு என்ன, எனக்குன்னு ஒரு எதிர்காலம் இல்லை, என் பிள்ளைங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் இல்லை, எங்களை காப்பாற்ற யாரும் இல்லை, நான் என்ன பண்ணுவேங்கிற ஒரு தவிப்பும் சஞ்சலமும் அவங்களை மேற்கொண்டுச்சு. ஆக மூதாதையருடைய கடவுள் யாவே அவர் எங்களை கைவிட்டு விட்டார் என்று அவர்கள் நம்பினார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க மூதாதையர் காலத்தில் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் எங்களுக்கு நடக்கலை. ஆக இந்த நிலையில தான் கிதியோன் மனதளவிலே மிகவும் சோர்ந்திருந்தார். ஆகவே ஆண்டவர் அவரை பலப்படுத்தும்படிக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ அப்படி என்று சொல்லுகிறார். நிறைய நேரங்களில் இந்த வருஷத்தை துவங்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நடந்த விஷயங்களை யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம திட்டமிட்டது ஒன்று, நடந்தது ஒன்று. நம்ம திட்டமிட்டோம் இது வரும் இது வராதுன்னு, இடையில ஒரு பிரச்சனை நம்ம அப்படியே முடக்குச்சு, ஒரு பலவீனம் நம்மளை அப்படியே நிறுத்திடுச்சு, ஒரு மதில் போல் அடுத்த அடிக்கு நம்ம எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு அது தேங்க வச்சிருச்சு. ஆனாலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. ஆக இந்த பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது மனுஷீக பலன் ஒன்று இருக்குது. நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு, நல்ல ஒரு உடற்பயிற்சி, நல்ல ஒரு காற்று, நல்ல வாழ்விடம், நல்ல சூழ்நிலைகள், மனதில் சந்தோஷம், இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு சரீரத்தில் பலன் கொடுக்கக்கூடியது. ஆனால் அந்த ஆண்டவர் சொல்லுகிறது இந்த பலன் அல்ல. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஞானம் உள்ளவர்களா, ரொம்ப திட்டமிட்டு செய்கிறவர்களா, ஞானத்தில் ஒரு பலனாக இருப்பார்கள். அந்த பலனும் அல்ல. வாலிபருடைய பலன், அவருடைய பராக்கிரமம், இதெல்லாம் தான் வாலிபருக்கு அடையாளம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக ஒரு வாலிபருடைய அலங்காரம் என்னவா, அவருடைய பராக்கிரமமா. ஆக வாலிப பிராயத்தை தாண்டும் பொழுது அவங்களுக்கு ஒரு சோர்வு வரும். ஆகவே எல்லா காலகட்டத்தில் இருக்கிற ஒரு மக்களுக்குமே ஒரு சோர்வு, ஒரு அசதி, ஒரு போராட்டம், அடுத்து என்ன செய்வேன் என்கிற சில நம்பிக்கை இழப்புகள் எல்லாம் இருக்க தான் செய்து. ஆனால் கர்த்தர் இவைகளை பற்றி சொல்லவில்லை. அவர் உள்ளான ஆவிக்குரிய மனுஷனுக்குள் இருக்கிற பலனை பற்றியே பேசுகிறார். ஏனென்றால் ஒரு மனிதன் ஆவியிலே முறிந்து போவானால் அவன் எவ்வளவு நல்ல சூழ்நிலைகள் இருந்தாலும் தன்னை அவன் மடித்து கொள்வான், அல்லது மாய்த்து கொள்வான், அல்லது எங்கேயாவது கண்ணுக்கு தெரியாத இடத்தை நோக்கி போயிடுவான். ஏன்னா அவன் வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கை இழப்பு. ஆனால் எல்லாமே இழந்து போனாலும் அவன் இருதயத்தில் ஒரு தைரிய இருதயம்
ஒரு தைரியமான ஒரு சிந்தனை, கர்த்தர் என்னை நடத்துவார், என்னை பாதுகாத்துக்க, நான் வாழுவேன், நான் ஜெயிப்பேங்கிற அந்த எண்ணம் இருக்குன்னா அதுதான் அந்த ஆவியின் பலன். அதில் அவன் மீண்டும் எழுந்து தன்னை கட்டிக்கொள்ளும். இது யோபுவினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். ஆக கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ அப்படின்னு சொல்லி. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலர் மீதியானியரின் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. 8லிருந்து 10 வரைக்கும் வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசி அவங்களுடைய சூழ்நிலைகளையும் கர்த்தர் அவங்களுக்கு செய்த நன்மைகளையும் இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை, தவறு செய்தார்கள் என்பதை சுட்டிக்காட்டி அந்த தவறுகளை உணர்த்துகிறார். என்ன செய்தார்கள்? கர்த்தர் எகிப்திலிருந்து வெளிக்கொண்டு வந்தார். கானானியருடைய எல்லைகளை எல்லாம் அவங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். கானானியருடைய கடவுள்களை எல்லாம், அதனுடைய ஆளுமைகளை எல்லாம் முறிச்சு போட்டு ஒரு சமாதானமாக வாழ வைத்தார். ஆனால் இந்த மக்கள் அந்த கடவுள்களை பயந்து அல்லது அந்த கலாச்சாரத்தோடு பிணைந்து அந்த தெய்வத்தை அவர்கள் தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அதன் நிமித்தம் கர்த்தர் அவர்களை மீதியானியருடைய கைகளிலே ஒப்பு கொடுத்தார் என்று இந்த பகுதிகளிலே வாசிக்கிறோம். ஆக தவறுகளை மனிதன் செய்கிறான். தெய்வம் சில தண்டனைகளை கொடுக்கிறது போல இருந்தாலும், சிட்சைகளை கொடுக்கிறது போல இருந்தாலும், அந்த சிட்சையின் பின்பாக இருக்கிறது ஒரு தேவனுடைய அன்பு. மீண்டும் தன்னிடத்தில் வருவதற்காகவே அவர் அதை செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரங்களில் தெய்வம் என்ன அடிச்சிட்டாரு, தண்டிச்சிட்டாரு, எனக்கு இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துச்சு குறை சொல்கிறோமே தவிர, ஆண்டவரிடத்தில் மீண்டும் திரும்பி போய் சீர்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் நினைப்பது இல்லை. ஆகவே அந்த இடத்தில் ஒரு தேக்க நிலை உறவுகளுக்குள் வருகிறது. ஆக கடவுளுக்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த 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 உறவு சரியாக இருக்குமே ஆனால் கர்த்தர் நம் மேல் வைத்திருக்கிற அளவற்ற அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த இடத்துல பாருங்க, அந்த தீர்க்கதரிசி தவறை சுட்டி காட்டின பிறகு மனம் திரும்பி இருப்பார்கள் அல்லது ஒப்பு கொடுத்திருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் மீண்டும் அதே அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 12லிருந்து 16 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற காரியம், கர்த்தருடைய தூதனானவர் மீண்டும் கிதியோனிடத்திலே பேசுகிறார் என்று சொல்லி அவர் என்ன சொல்றாரு, பயப்படாத பராக்கிரமசாலியே என்று அவர் பேச்சை கொடுக்கிறார். உடனே கிதியோனுக்குள்ள ஒரு 3 கேள்வி இருந்துச்சு. என்னது? ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு இருந்தால் இந்த கஷ்டமெல்லாம் ஏன் எங்களுக்கு வருது அப்படின்னு கேட்குறாரு. இன்றைக்கி நிறையா நேரங்கள் நம்மளும் அப்படி தானே இருக்கோம். ஏதோ ஒரு கஷ்டம் வந்துட்டால் போது, ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீரா, நீர் எங்கோடு இருந்தால் என் குடும்பத்தில் ஏன் இது நடக்குது, என் வாழ்க்கையில் ஏன் எவ்வளோ பிரச்சனை வருது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, இப்படி சொல்லி நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணராமல், தெய்வத்தை உணராமல் நாம் என்ன பண்ணுறோம், ஆண்டவர் எங்களோடு இல்லைங்கிற தீர்மானத்துக்கும் தீர்ப்புக்குமே நம்ம போய் விடுகிறோம். ஆக இதைத்தான் கிதியோனுக்கும் அந்த கேள்வி இருந்தது. இரண்டாவது, நீங்கள் எகிப்திலிருந்து எங்களை கொண்டு வந்தீங்களே, எங்கள் மூதாதையர் காலத்தில் அவ்வளோ அற்புத அடையாளங்களை செஞ்சீங்களே, இதெல்லாம் ஏன் இன்னைக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லி அதையும் அந்த கேள்வியும் அவர் கேட்குறார். அப்போ அந்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் எங்கே போச்சு? இன்றைக்கி ஒரு டிஜிட்டல் உலகத்துக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். இந்த டிஜிட்டல் உலகத்தில் இப்படிப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் நடக்குமா? இன்றைக்கி வானாராய்ச்சியில் நாங்கள் பெரிய பெரிய ஒரு சாதனைகளை செய்கிற அளவுக்கு நாங்கள் போயிட்டோம். இன்றைக்கி கடவுளை குறித்ததான அன்பு, அவர் கிரியைகளை குறித்ததான உத்தரவாதங்கள் எங்களுக்கு உண்டா என்று நம் கடவுளுடைய கிரியைகளை நாம் என்ன பண்ணுறோம், ஆண்டவருடைய கிரியைகளை சந்தேகப்படுகிறதான ஒரு சூழலில் தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அது மாத்திரமல்ல, முன்னோர்களுடைய காலத்தில் நடந்த அற்புத அடையாளங்கள் இன்றைக்கி நடக்கலை. காரணம், நாம் என்ன பண்ணுறோம், அவங்க நம்பின மாதிரி நம்ம ஆண்டவரை நம்புறதில்ல. நம்ம அறிவியலை நம்புகிற அளவுக்கு ஆண்டவரை நம்புறதில்ல. ஒரு பஸ்ஸில் போகிறோம், பஸ் டிரைவர் எங்கே ஒரு ட்ரைனிங் முடித்தார், எத்தனை வருஷம் அவருக்கு அனுபவம் இருக்குது, ஆக்சிடெண்ட் பண்ணாமல் பஸ்ஸு ஓட்டியிருக்காரா, இதெல்லாம் நம்ம கேட்குறதில்ல. ஆனால் பஸ்ஸில் ஏறி நல்ல ஒரு ஜன்னல் ஓரமாக சீட்டை போட்டு உட்காந்து பிரயாணத்துக்கு ஆயத்தப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு வேலை சொல்லும் பொழுது, ஆண்டவர் என்னை தமக்கு வெளிப்படுத்தி நம்மை விசுவாசிக்க சொல்லும் பொழுது, எப்படி ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே, எது எப்படி நடக்கும், அதை எப்படி நடக்கணும், ஆண்டவர்கிட்ட 1008 கேள்வி கேட்குறோம். ஆம்,
ஒரு டிரைவரை நம்புகிற அளவுக்கு கூட நம்ம ஆண்டவரை நம்புறது இல்லை. இது நாம் தேவனை அவமானப்படுத்துகிற ஒரு செயல். ஆகவே இவங்க என்ன நிலைக்கு வர்றாங்க? முன்னோர்களின் கடவுளாக நீங்கள் இருந்தீங்க, அந்த பாரம்பரியம் விட்டு போகாமல் இருக்க நாங்களும் என்ன பண்ணுறோம், உங்களை ஆராதிக்கிறோம், அந்த அளவுக்கே இருக்கட்டும், அவ்வளோதான் நடக்குது, அதை தாண்டி எங்களுக்குன்னு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தை, நீ போ பராக்கிரமசாலியே, உன்னை கொண்டு நான் செய்வேன்னு சொல்லும் பொழுது கிதியோன் மறுபடியும் பேக் அடிக்கிறாரு. அது எப்படி ஆண்டவரே ஆகும்? இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஏன்னா மனாசே கோத்திரத்தில் என் குடும்பம் ரொம்ப சின்னது, எங்கள் பரம்பரையில் நான் ரொம்ப சிறியவன், எங்கள் அப்பா குடும்பம் சிறியது, எங்களுக்குன்னு எந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டு கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் மனாசே என்றால் வருத்தத்தை கர்த்தர் மாற்றுகிறார் என்று தானே வருத்தம். ஆகவே கர்த்தர் மாற்றுவதற்கு ஆயத்தமாக இருந்தாலும் நாம் அதற்கு ஒத்துழைப்பது இல்லை. ஆகவே நாம் பிரச்சனைகளுக்குள்ளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சோர்வுக்குள்ளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்வதற்கு தடை நாம தான். ஆக முதலாவது, ஒரு மனுஷன் எவ்வளவோ பெரிய ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய திறமை உள்ளவனாக இருந்தாலும், அவனுக்குள்ள ஒரு சோர்வு வருமானால், ஒரு மனச்சோர்வு வருமானால், அவன் தனக்குள் என்ன உணர்வான்னா, எனக்கு பலன் இல்லை, எனக்கு திறமை இல்லை, என்னால் முடியாது, எனக்கு தெரியாது, இதெல்லாம் இவ்வளோ பெரிய செயலை செய்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது என்று அவன் தன்னை ஒரு பலவீனமாகவே பார்த்து என்னால் முடியாது என்ற நிலையில் தீர்ப்பு எழுதி அவனே அதுக்கு கீழே உட்காந்துக்குவான். ஆனால் கர்த்தர் நம்மளுடைய காரியங்களை மாற்ற விரும்புகிறார், நம்மை கொண்டு செயல்பட விரும்புகிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் முதலாவது மனச்சோர்வை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆனால் பாருங்கள், கிதியோனுடைய இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஆண்டவரும் பதில் சொன்னார். அவர் சொன்னார், முதலாவது, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ ஒரு பராக்கிரமசாலின்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம பார்க்குறபடி தேவன் பார்ப்பதில்லை. நம்மளுடைய பார்வையில் நம்ம பாவி தான், நீதிமான் தான். ஆனால் அவருடைய பார்வையில் நீ பாவியாக இருந்த, ஆனால் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நான் உன்னை கழுவிட்டேன். நீ பாவியாக இருந்த இந்த இடத்துல நான் என்னுடைய ரத்தத்தினால் கழுவி ஒன்று சுத்தமாக்கிட்டேன். இப்போ நீ தேவ சாயலுக்குள்ளே வந்துட்ட. இன்னும் உன்னுடைய தகுதியை அதிகப்படுத்த, இன்னும் என்னுடைய பிரசன்னத்துக்குள்ளே உன்னை நிலைநிறுத்திக்கோ. இது தேவன் சொல்லுகிறார். நம்முடைய பார்வையில் நம்ம வெட்டுக்கிளி, ஆனால் ஆண்டுடைய பார்வையில் நம்ம பராக்கிரமசாலி. ஆக எல்லா ஆற்றலையும் உடையவராக தேவன் பார்க்கிறார். நாம் அதை அநேக நேரங்களில் ஒப்புக்கொள்வது கிடையாது. ஆகவே முதலாவது கர்த்தர் கிதியோனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியே என்று சொன்னார். இரண்டாவது, உனக்கு இந்த பலன் போதுண்டா அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்த கிதியோன் மீதியானியர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் பயந்து வயலில் அவன் என்ன செய்யவில்லை, கதிர் அடிக்கவில்லை, திராட்சை ஆலையில் போய் அங்கேயே பதுக்கி மூட்டை போட்டு எடுத்து வச்சார். ஏன்னா பயம், எல்லாரும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டா அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி அவர் பயந்து தன்னுடைய காரியத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிறதான ஒரு ஜாக்கிரதையோடு அவர் இதை செய்தார். ஆகவே அவருக்குள்ள ஒரு செய்யணுங்கிற துடிப்பு இருந்துச்சு, ஒரு பலன் இருந்துச்சு, ஒரு ஜாக்கிரதை உணர்வு இருந்தது. ஆகவே கர்த்தர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலன் போதுண்டா, நான் உன்னை அனுப்புகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உனக்கு முன்னாடி போவேன், நான் உன் சூழ்நிலையை பொறுப்பெடுத்து கொள்ளுவேன், நான் உன்னை நடத்துவேன். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், எவ்வளோ துஷ்ட மனுஷன் உனக்கு எதிராக வந்தாலும், எவ்வளோ பெரிய மிருகங்கள் வந்தாலும், எவ்வளோ பெரிய ஒரு சாத்தானுடைய சேனைகள் உனக்கு எதிராக நின்னாலும், நான் உன்னை அனுப்புகிறேன்னா உனக்கு முன்னாடி என் தூதனை அனுப்பிச்சிருப்பேன், என் பிரசனம் முன்னாடி போயிருக்கோம், என் ஆளுமை முன்னாடி போயிருக்கோம். ஆகவே நீ போனால் போதும், என்னுடைய சமூகம் உனக்கு முன்னாடி போய் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிருன்னு கர்த்தர் அந்த இடத்துல சொல்கிறார். நிறைய நேரங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பலம் அடைஞ்சு அதுக்கு பிறகு மற்றவர்களை பலப்படுத்தணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய பேர் ஊழியத்துக்கு வர்றதில்லை. நான் நீதிமான் ஆகிட்டு வரேன், நான் இன்னும் ஞானம் இல்லை, ஞானத்தை பெற்றுட்டு வரேன்னு சொல்லி நிறைய நேரங்கள் நிறைய பேர் ஊழியத்துக்கு வருவது இல்லை. நிறைய பேர் சொல்லுகிற வார்த்தை, நான் இன்னும் பரிசுத்தமாகல பிரதர் அப்படின்னு. ஆக என்ன சொல்லுகிறார்கள், இவர்கள் தங்கள் சுய கிரியைகளினாலே தன்னை பரிசுத்தத்தை காத்து கொள்ளவும், தன்னுடைய சுய கிரியைகளினால் பரிசுத்தமாகவும் நான் இல்லை என்று ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இல்லை, பரிசுத்தமாக்குதல் நீதிக்கு கிடைக்கிறதான ஒரு பலன் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தேவனிடத்தில் வரும் பொழுது அவர் நம்மை சுத்திகரிக்கிறார். நாம்
அடுத்த அளவுக்கு போகும்பொழுது அந்த அளவுக்கு தேவையான பலன், அந்த அளவுக்கு தேவையான பரிசுத்தம், அந்த அளவுக்கு தேவையான சுத்திகரிப்பு எல்லாவற்றையும் ஒவ்வொரு அடிகளிலும் கொடுத்து கொடுத்து அவர் நடத்துகிறார். எப்படி இன்னைக்கு நம்ம குளிக்கிறோம், ஆனால் நாளைக்கு நாம் என்ன ஆகுது, உடல் வியர்த்து வெளியே இருக்கிற தூசித்துகள்லாம் படும் பொழுது நம்ம உடல் ஒரு அழுக்கை உருவாக்குகிறது, மீண்டும் என்ன பண்ணுறோம், குளிக்கிறோம். அதே போலவே ஒவ்வொரு நாளுக்கு தேவையான பலன், ஒவ்வொரு செயலுக்கு தேவையான பலன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, வேத வசனம் மூலமாக, தேவ ஆவியினாலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் அதை பெற்று ஒவ்வொரு நாளும் முன்னேற வேண்டியது அவசியம். ஆகவே இன்னைக்கு நிறைய பேர் எல்லாத்தையும் வாங்கிட்டு 10 வருஷத்துக்கு சேர்த்து வாங்கிட்டு அதுக்கு பிறகு போகலான்னு நினைக்கிறதுனால ஊழியங்களிலே சில தொய்வுகள் இருக்குது. தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற முடியாதபடிக்கு அவர்கள் தேங்கி கிடக்கிறார்கள். கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ, நான் உன்னை அனுப்புகிறேன் அப்படின்னா நான் உனக்கு போதுமானவர் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். 3வது, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை தனியாக அனுப்பலடா, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பச்சையாகவே ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் நிறைய நேரங்கள் நாம் அதை உணர்வது இல்லை. ஒரு மனிதனுடைய வாக்கை நம்புகிறோம். அவன் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் இன்றைக்கி சொல்லுவான், நாளைக்கு செத்துருவான், இன்றைக்கி சொல்லுவான், நாளைக்கு வேறு இடத்துக்கு போயிடுவான், இன்றைக்கி சொல்லுவான், நாளைக்கு மாறுவான். இதெல்லாம் தெரிஞ்சும் கூட அந்த மனுஷனுடைய வார்த்தையை நம்ம நம்புகிறோம், ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்புவதில்லை. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய செயல்களை செய்ய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை கொண்டு பெரிய மாற்றங்கள் இந்த பூமியிலே செய்வதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் அதற்கு சொல்லுகிற ஒரே வார்த்தை, உன் மனச்சோர்வை விட்டு வெளியே வா, நான் உனக்கு பலனாக இருப்பேன், நான் உன்னை நடத்துவேன். அதனாகவே தான் பக்தன் சொல்லுகிறான், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி என் உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை ஏற பண்ணுவார் என்று சொல்லி ஆபகுக்கில் வாசிக்கிறோம். ஆக கர்த்தர் நம்முடைய பலனாக இருக்கும் பொழுது நம் கால்களை உறுதிப்படுத்துகிறார், நம் நடைகளை உறுதிப்படுத்துகிறார், அடுத்த அளவுகளுக்கு நேராக நடத்துகிறார். ஆகவே நம் சூழ்ந்து போக தேவையில்லை. 2வது, வேதத்தில் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச நல்ல ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிதியோன் ஆண்டவரிடத்தில் செய்கிற ஒரு காரியம். ஒன்று, இதெல்லாம் ஆண்டவர் பேசினதுக்கு பின்னாடி கிதியோன் சொல்கிறாரு, நான் காணிக்கை ஒன்று கொண்டு வந்து கொடுக்குறேன், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா? இவ்வளோ பேசினதுக்கு பிறகு மீண்டும் கேட்குறார். உடனே சரிப்பா நான் வெயிட் பண்ணுறவான்னு அது 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். அப்போ அவர் திரும்பி வரும் மட்டும் வெயிட் பண்ணுறார். அவர் போய் ஒரு இளங்காளையை தெரிஞ்சு அதை அவர் என்ன பண்ணுறாரு, அடித்து கொன்று ஒரு ரொட்டி சுட்டு அப்பம் சுட்டு எல்லாம் கிரேவிலாம் செஞ்சு அந்த கற்பாறை மேலே வைக்கிறார். வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிருக்குன்னே வச்சுக்கோங்களேன். அந்த 1 மணி நேரமும் கடவுள் வெயிட் பண்ணுகிறார். ஏன்? நான் ஒருவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன், அவனை அழைத்திருக்கிறேன், அவன் வரும் வரைக்கும் நான் அவனுக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லி தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் இப்போது அவன் கிதியோன் புதுப்பிக்கப்பட்டுட்டான், ஆண்டவருடைய உறவினால் புதுப்பிக்கப்பட்டுட்டான், அன்பில் புதுப்பிக்கப்பட்டுட்டான். ஆக அவனுக்காக தேவன் காத்திருக்கிறார். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஊழிய அழைப்பை பெற்று அந்த பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இந்த சாக்கு அந்த சாக்கு, குடும்ப சூழ்நிலை சரியில்லை, பணம் இல்லை, உடம்பு அது இதுன்னு எத்தனையோ சாக்கு போக்குகள் சொன்னாலும் அவர்களை கொண்டு தீர்மானித்ததை செய்வதற்கு தேவன் காத்து கொண்டு தான் இருக்கிறார், ஏக்கத்தோடு தவிப்போடு. ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு என்ன ஒரு வேலை சொல்லியிருப்பாரோ அந்த வேலையை செய்வதற்கு உங்களை பிரதிஷ்டை செய்யுங்கள். அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார், அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். ஆகவே நானும் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை தாண்டி வந்திருக்கிறேன். எல்லாவற்றிலும் நான் உணர்ந்தது தேவன் காத்திருக்கிறார், தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதுதான் நான் உணர்ந்தது. ஏன்னா நாம் எத்தனையோ விஷயங்களில் உண்மை இல்லாமல் இருக்கிறோங்கிறது உண்மைதான். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாராம், அவர் காத்திருக்கிறாராம். ஆகவே அந்த உறவுக்காக இயங்குகிற தேவன் நமக்காக காத்திருக்கிறார். அடுத்ததாக நம்ம வாசிக்கும் பொழுது அதுக்கு கீழே வந்தோன்னா ஆண்டவர் கிதியோனுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாரு. என்ன டாஸ்க்கு கொடுக்குறாரு? நீ கிளம்பிப்போ, உங்கள் தோட்டத்தில் ஒரு 2ஆம் தர ஒரு எருதை பிடிச்சிக்கோ, அதை பிடிச்சிட்டு போய் அந்த இருக்கிற அந்த பலி இருக்குது இல்லையா, அந்த பாகாலுக்குரிய பலி, அந்த பலிப்பீடங்களை இடிச்சிட்டு நான் அந்த இடத்துல வச்சிருக்கிற அந்த பழைய இடத்துல நீ ஒரு பலிபீடத்தை உருவாக்கி அந்த காளைகளை பலியிடு என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? மக்கள் எல்லாம் சோரம் போய் பிசாசை தொழுது கொண்டார்கள், அந்த பலிபீடங்களெல்லாம் இடிச்சு போடு. இப்போ மீண்டுமாக நீ என் உறவுக்குள்ளே வந்துட்ட. ஆகவே என் உறவிலே நிலைத்திருந்து என் உறவுக்குள்ளாக நீ வாழ
பழைய பலிப்பீடங்களை தகர்த்து போடு, பழைய பாரம்பரியங்களை தகர்த்து போடு, பழைய உறவு நிலைகளை தகர்த்து போடு, நான் உனக்கு போதுமானவராய் இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்கள் எழும்ப முடியாமல் போகிறதுக்கு காரணம், நம்மளுடைய வாழ்க்கையில் இடிக்கப்பட வேண்டிய பழைய பலிப்பீடங்களை இடிக்காமல் வைத்திருக்கிறோம், பாரம்பரியங்களை பிடித்து வைத்திருக்கிறோம், சில பாவங்களை நமக்குள் மறைவாக வைத்திருக்கிறோம், ஜாதி பெருமைகளை நமக்குள் வைத்திருக்கிறோம். ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னைக்கு நாம் தேவனுடைய பிள்ளையாக மாறுறோமோ, தேவனுடைய ஊழியத்துக்கென்று நம்மளை ஒப்பு கொடுக்கிறோமோ, அப்போதே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நமக்குள் வேர்விட்டு கிடக்கிறதான சுயம், நமக்குள் வேர்விட்டு கிடக்கிற பாரம்பரியங்கள், நமக்குள் வேர்விட்டு கிடக்கிறதான பெருமைகள், குலப்பெருமைகள் எல்லாவற்றையும் நாம் இடித்து போட்டு, நாம் தேவனுக்கு உகந்த பலியாக அந்த பலிபீடத்தில் நம்மை நாமே எரிபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் அந்த இடத்துல உணர்கிறோம். அது கிதியோன் இதை செய்தார். கிதியோனுக்கு ஆண்டவர் சொன்னது போலவே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பழைய பாரம்பரிய சிலை வணக்கத்திற்குரிய எல்லா பலிபீடங்களையும் தகர்த்து கர்த்தர் சொன்னது போலவே அந்த பலிபீடத்தை கட்டி புதிய பலியை அவர் அந்த இடத்துல கட்டி எழுப்பி ஆண்டவரை பிரியப்படுத்தினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எழுந்து சாதிக்க முடியாததற்கு காரணம், இடிக்கப்பட வேண்டிய பலிபீடங்கள் இன்னும் இடிக்கப்படவில்லை. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, முதலாவது நம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தது போல உறவை புதுப்பித்து கொள்ள வேண்டும். கர்த்தர் காத்திருக்கிறார். இரண்டாவது, இடிக்கப்பட வேண்டிய பலிபீடங்கள் இடிக்கப்பட வேண்டும். மூணாவது, அதை மீண்டுமாய் நீங்கள் அதை வாசிட்டே வந்தீங்கன்னா, அவர் கிதியோன் மறுபடியும் ஒரு சோதனை வைக்கிறார். ஆண்டவரே, நான் ஒரு ஆட்டுத்தோல் எடுத்துகிட்டு வருவேன், அதை நிலத்தில் போடுவேன், தோல் மேலே மாத்திரம் பனி இருக்கணும், ஆனால் பூமி காஞ்சிருக்கணும். கர்த்தர் அதை அன்னைக்கு இரவில் செஞ்சு முடித்தார். மீண்டும் ஆண்டவர்கிட்ட சோதிக்கிறார். ஆண்டவரை, மீண்டும் நான் களத்தில் தோலை போடுறேன், தோல் மேலே இப்போ பனி இருக்கக்கூடாது, பூமி மேலே மாத்திரம் இருக்கணுங்கிறார். என்ன சொல்ல வருகிறார்? என் மேலே ஒரு அபிஷேகம் வேண்டும், முழு உலகத்திற்கும் ஒரு அபிஷேகம் வேண்டும் என்று கடைசி காலங்களில் ஊற்றப்பட போகிறதான ஒரு அபிஷேகத்தினுடைய அளவை குறித்த ஒரு வெளிப்பாடை குறித்து அந்த இடத்துல பேசுகிறார். கோத்திரங்களுக்கு மேலாக, முழு உலகத்திற்கு மேலாக ஊற்றப்பட போகிறதான ஒரு காரியத்தை குறித்து அந்த இடத்துல அவர் ஒரு சிலையடையாக பேசுகிறார். ஆக என்ன புரிந்து கொள்கிறோம்? எந்த ஒரு செயலை செய்வதற்கும் ஒரு அபிஷேகம் வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாமல் நாம் எதையும் செய்ய முடியாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்தில் அபிஷேகம் இருக்குமானால் அபிஷேகம் சகலத்தை முறிக்கும், அபிஷேகம் சகல கட்டுகளை மறுக்கும், அபிஷேகம் எல்லா நுகங்களையும் முறித்து போடும். ஆகவே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த அபிஷேகம் இந்த நாட்களில் நமக்கு மிகவும் அவசியமானது. ஆகவே பிசாசின் போராட்டங்களிலிருந்து எதிர்கொண்டு நாம் நம்மை கட்டிக்கொள்வதற்கும், கீழே விழுந்த அநேக சகோதர சகோதரிகளை தூக்கி விடுவதற்கும், பிசாசினால் கட்டப்பட்டவர்கள், வியாதியில் கட்டப்பட்டவர்கள் எல்லாம் நாம் சீர்படுத்துவதற்கும் நமக்கு அபிஷேகம் தேவை. இந்த அபிஷேகத்தை நாம் நிறைந்திருக்கு ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் நிறைவான பலனையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகவே கிதியோன் முதலாவது பலியை செலுத்தினான், காணிக்கையை கொண்டு வந்தான். இரண்டாவது, பழைய படிப்பீடங்களை இடித்து புதிதை உருவாக்கி புது உறவை புதுப்பித்தான். மூன்றாவது, தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். ஆக மனச்சோர்விலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் வெள்ளத்தில் நீங்கள் எழுந்து பிரகாசிக்க வேணுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இந்த 3 விஷயம். முதலாவது, இதை நீங்கள் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் அதை சரிப்படுத்தி கொள்ளும் பொழுது தேவனோடு உள்ள உறவு புதுப்பிக்கப்படுகிறது. பிசாசோடு நாம் எங்கேயோ எப்போவோ செய்திருந்த உடன்படிக்கை, பாவத்தோடு நாம் செய்திருந்த உடன்படிக்கை, அல்லது நமக்கென்று பிடித்து வைத்திருக்கிற மறைவான பாவங்கள், இவைகள் எல்லாம் உடைத்து வெளியே நாம் வரும் பொழுது நாம்
தேவ மகிமையின் அபிஷேகத்தை பெற்று நாம் எழும்புவோம். அந்த எழும்பும் பொழுது தான் நம்முடைய வாழ்விலே வெற்றி சிறக்கிறதான ஒரு சூழ்நிலைகளுக்கு நேராக நாம் செல்ல முடியும். ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு இருக்கிறது கொஞ்சம் பலனாக இருக்கலாம், உங்களுக்கு இருக்கிறது என்னால் இதுக்கு மேலே முடியாது அப்படிங்கிற அந்த கடைசி நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த கடைசி நிலையில தான் ஒரு புதிய உத்வேகத்தோடு நாம் எழும்ப வேண்டும். ஆக கொஞ்சம் பலன் இருக்குதுங்கிறது கர்த்தருக்கு தெரியும். அந்த வேதாகமத்தில் வாசிக்கிற வெளிப்படுத்தல, நீ உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ மறுதலியாமல் வசனத்தை பிடித்து கொண்டா என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக அந்த கொஞ்ச பலத்தில் ஆண்டவரை விட்டு பின்வாங்காமல் இருக்கிற நல்ல இருதயத்தை தேவன் விரும்புகிறார். இதுவரைக்கும் நீங்கள் சோர்ந்து இருக்கலாம், முடங்கி போயிருக்கலாம், என்னால் முடியாது என்ற நிலையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறார். உனக்கு இருக்கிறது கொஞ்சங்கிறது எனக்கு தெரியும், உங்கள்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் என்னங்கிறது உங்களுக்கு எனக்கு தெரியும், அதை என்கிட்ட கொண்டு வா. அந்த வசனத்தின் பலத்தையும் நீ கொஞ்சமாக தான் வச்சுருக்க, இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் இல்லை, என் வாழ்க்கை முடிய போதுங்கிற ஸ்டேஜில் நீ இருக்கலாம். அந்த கொஞ்சம் பலத்தில் நீ உண்மையாக இருந்தே இல்லையா, அதை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்த இல்லையா, அதில் நான் அதிகாரியாக ஒன்று வைக்க போகிறேன். இருந்த கொஞ்சம் எண்ணெயை நீ கொண்டு வா, அதை நான் பெருக பண்ண போகிறேன்னு சொல்லி அந்த கொஞ்சத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நமக்குள் இருக்கிற பரிசுத்தம் கொஞ்சமாக இருக்கலாம், நமக்குள் இருக்கிறதான நீதி கொஞ்சமாக இருக்கலாம், நமக்குள் இருக்கிறதான பலன் குறைவாக இருக்கலாம். ஆனால் கர்த்தரிடத்தில் நாம் போகும் பொழுது கர்த்தர் நம்முடைய பலனை காண்டா மிருகத்தின் பலனுக்கு ஒப்பாக மாற்றி நம்மை புது எண்ணெயால் அபிஷேகம் செய்து நம்மை உலகத்திற்குள் அனுப்ப அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். பாருங்க, ஆகவே இதை நாம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து மத்தேயு 26 நாம் வாசிக்கும் பொழுது அவர் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அநேக இடங்களிலே அவர் சீசர்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே வந்தார். உலகத்தினுடைய அதிபதியின் கையிலே நான் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும், நான் எருசலேமுக்கு போகும் பொழுது எனக்கு இன்னென்ன வாரியெல்லாம் செய்வாங்க, நான் மரிப்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன், ஆலயத்தை இடிப்பார்கள், 3 நாளைக்குள்ளே இதை கட்டுவேன். இப்படி பல கோணங்களிலே அவர் தன்னுடைய எருசலேமில் நடக்கப் போகிற அந்த பாடு மரணத்தை குறித்து பேசியிருந்தாலும் மத்தேயு 26 லூக்காவிலெல்லாம் வாசிக்கும் பொழுது ஒரு மனிதனாக அவருக்குள் ஒரு கலக்கம் வந்தது. மரணத்துக்கு ஏதுவாக ஆத்துமா துக்கம் கொண்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக அந்த நிறைவேற்றப்பட வேண்டியதான தேவ திட்டம், அந்த தரிசனத்துக்கு ஒரு இந்த அளவுக்கு நான் போகணுமா, இந்த அளவுக்கு ஒரு கொடூர மரணம் அடைஞ்சுதான் இந்த தேவனுடைய நீதியை சித்தத்தை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷிகத்தில் ஒரு கலக்கம் வருது. ஆனால் இயேசு ஜெபித்தார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்க பண்ணும், ஆகிலும் உமது சித்தத்தின்படி என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? ஜெபித்தார். ஒரு தடவை 3 தடவை ஜெபிக்கிறார். லூக்கா எழுதுறாரு, அவர் ஜெபிக்கும் பொழுது, முதல் தடவை ஜெபிக்கும் பொழுது ஒரு தூதன் இறங்கி அவரை பலப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். இரண்டாவது மீண்டுமாய் ஜெபிக்கிறார். ஜெபிக்கிறப்ப அடுத்த ஸ்டேஜில் என்ன நடக்குது? அந்த ஜெபத்தின் உச்சத்தை தொடும் பொழுது, அந்த ஆவியில வியாகுலப்பட்டு ஜெபிக்கும் பொழுது, அந்த ஆத்துமா மரண வேதனைக்குள்ளாக ஜெபிக்கும் பொழுது இரத்த நாளங்கள் எல்லாம் உடைஞ்சு வியர்வை இரத்தமாக வடிந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். அதற்கு பிறகு ஒப்பு கொடுத்து அவர் அந்த இடத்தை விட்டு எருசலேமுக்கு நகர்ந்ததை நாம் வாசிக்கிறோம். என்ன சொல்ல வருகிறேன்? தேவ சித்தத்தை நிறைவேற்ற நமக்கு ஒரு பலன் தேவை. அந்த பலன் ஜெபிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது. இயேசு ஜெபித்தார். இயேசு ஜெபித்தது மாத்திரமல்ல, அந்த சீஷர்கள் எல்லாம் அவரோடு தான் இருந்தாங்க. ஆனால் பாருங்க, அவங்க யாருமே ஜெபிக்கலை. அந்த சீஷர்கள் ஜெபிக்கலை. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? தூங்கிட்டாங்கன்னு வாசிக்கிறோம். ஆக தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு என்ன அழைப்பை தேவன் வச்சிருக்காரோ நாம் அதை நிறைவேற்ற ஜெபிக்க வேண்டும். ஆக நமக்கு ஜெபிப்பதற்கே ஒரு பலன் தேவை. அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அடுத்தது இயேசு பாருங்க, ஊக்கமாய் ஜெபித்தார். இன்னும் அதிகமாக எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் ஜெபத்தில் அவர் தரித்திருந்தார். தம்மை பாடுகளுக்கு அர்ப்பணித்தார். அவரே அர்ப்பணித்தார்.
அவமானம், வலிகள், வேதனை எதுவும் அவருக்கு பெரிதாய் தெரியவில்லை. தேவ சித்தம் நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணம் மாத்திரமே அவருடைய சிந்தையிலே இருந்தது. அவர் தேவ சித்தத்தை நிறைவேற்ற தனிமையில் தான் பிரயாணித்தார். கூட இருந்த அத்தனை சீஷர்களும் அவருக்கு அந்த அன்னைக்கு கூட இல்லை. அடுத்தது, தேவ சித்தம் நிறைவேற்றாமல் நான் பாதியில் நிற்பதில்லை என்று அவ்வளவு வழியிலையும் வேதனைகளையும் அவர் இந்த நகர் முழுவதும் வலம் வந்தார். அவர் உச்சத்திலே, வேதனையின் உச்சத்தில் அவரை சிலுவையில் அடித்தார்கள். ஆக மரணத்தில் கூட பிதாவை மகிமைப்படுத்துவேன் என்பதில் தீர்மானமாக இருந்து இயேசு நிறைவேற்றி முடித்தார். எப்படி அவருக்கு அந்த பலன் வந்தது? ஜெபிக்கும் பொழுது, நான் என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு தேவையானது ஜெபம் என்பது இயேசு அறிந்திருந்தார். ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று உங்களை குறித்த ஒரு தேவ சித்தம் என்ன? அந்த தேவ சித்தத்திற்கு நீங்கள் எவ்வளவு தூரம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள்? உங்களோடு இருந்த உறவுகள், நண்பர்கள், ஊழியர்கள் உங்கள் தேவ சித்தத்தினுடைய நிறைவேறுதலுக்கு கூட இருக்க மாட்டார்கள். இயேசுவுக்கு பிரியமாயிருந்த அந்த 3 சீசர்களும் கூட தூங்கி போனார்கள். அதை வாசிக்கிறோம். நல்ல நித்திரை மயக்கம், எப்படி நித்திரை மயக்கம் உண்டாகி இருந்ததாம். அந்த அளவுக்கு அவங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ஆக தனிமை சில நேரங்களிலே நம் வாழ்க்கையில் வரும். அந்த தனிமையின் வேலைகள் நம்முடைய ஜெப வேலைகள். அந்த தனிமையின் நேரங்கள் தான் நம்மை உருவாக்க தேவனுடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிக்கிற வேலைகள். நம்ம கூட எல்லாரும் இருக்கிறது போல இருக்கும். ஒரு ஸ்டேஜில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு வலி இருக்கும், ஒரு வேதனை இருக்கும், உள்ளுக்குள்ள மனசு பொங்கும். தனிமை தான், போராட்டம் தான், என்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லையேங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனால் அந்த வேலை தான் அழுகையின் பள்ளத்தாக்கை நாம் ஒருவர் நடந்து போகிற வேலை. அந்த வேலை தான் அது நீரூற்றாக்கும்படிக்கு நாம் பயணிக்கிற வேலை. ஆகவே இயேசு அதை அறிந்திருந்தார். ஜெபத்திலே அவர் தன்னை பலப்படுத்தி கொண்டார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, கிதியோனைப் போல மனச்சோர்விலிருந்து வெளியே வாருங்கள். இயேசுவைப் போல தேவ சித்தத்தை செய்ய தன்னை மீண்டுமாய் பிரதிஷ்டை செய்து ஜெபத்தில் தரித்திருங்கள். தனிமை வரலாம், வியாதி வரலாம், போராட்டம் வரலாம், கலக்க வரலாம், நிந்த வரலாம், அவமானம் வரலாம், காரி துப்பலாம். ஆனாலும் இயேசு அதை எல்லாவற்றையும் தாண்டி தனக்கு முன் பிதா நியமித்திருந்ததான அந்த இலக்கை மாத்திரமே பார்த்தார். அதற்கு அவருக்கு ஜெபம் மாத்திரமே போதுமானதாக இருந்தது. ஆகவே இந்த வருஷத்தினுடைய நடுப்பகுதியிலே நாம் இருக்கிறோம். அடுத்த ஒரு 6 மாதங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக நம்மை அர்ப்பணிப்போம். இன்றைக்கி உங்களால் 10 நிமிஷம் தான் ஜெபிக்க முடிஞ்சிச்சா? அடுத்தது 20 நிமிஷமாக மாற்றுங்க, அரை மணி நேரமாக மாற்றுங்க. இப்படி ஜெபிங்க. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் ஜெபிப்பதில்லை. காரணம், டிஜிட்டல் வேர்ல்டுக்கு வந்துட்டோம், எங்களுக்கு டைம் இல்லை, நாங்கள் ஆன்லைனில் பார்த்துக்குறோம், நாங்கள் ப்ரேயர் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாதனால நாங்கள் என்ன பண்ணுறோம், ஹெட்செட் போட்டுட்டு நிறைய மெசேஜ் கேட்குறோம், நிறைய சுற்றி ப்ரேயர் நடக்குது, அதெல்லாம் நாங்கள் கேட்டு கூட சேர்ந்து நம்ம எல்லாம் பண்ணிக்கிறோம் எல்லாம் அப்படின்னு 1000 விளக்கம் கொடுத்தாலும் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்கிற அந்த உறவு நீங்கள் தனிமையில் இருப்பதை பொறுத்து தான் இருக்கிறது. எந்த அளவுக்கு நாம் தனிமையில் தேவனோடு நேரத்தை செலவிடுகிறோமோ, தேவ சமூகத்தில் நம்மை ஐஸ்கிரீம் நீங்கள் கட்டியாக தான் இருக்கும், அதை எடுத்து இப்படி கோனில் வச்சு கொடுப்பாங்க. 5 நிமிஷம் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் வச்சுருங்க, அது அப்படியே உருகும். அதே போல் தேவனுக்கு முன்பாக நாம் போய் நிற்கும் பொழுது அவருடைய இருதயம் நம்மை பார்த்து உருகுகிறது. நாம் என்ன பண்ணுறோம், அவருடைய அந்த இருதயத்திலேருந்து வழிகிற அந்த அன்பை மட்டும் சுவைத்து நக்கிட்டு வந்துடுறோம். ஆனால் நம்மளுடைய இருதயத்தினுடைய நிறைவையும் பலியையும் அவருக்கு நாம் கொடுப்பது இல்லை. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, மனச்சோர்விலிருந்து வெளியே வந்து பெரிய காரியங்களை செய்வதற்கு நம்மை பிரதிஷ்டை செய்வோம். நம்முடைய வாழ்விலே உலகத்தின் தேவைகள், நெருக்கங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், உலகத்தினுடைய ஆசா பாசங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், உலகத்தின் மேன்மைகளும் கணங்களும் ஒரு பக்கம் இருந்தாலும், செல்வங்களும் நாம் வாழ்வுக்கு தேவையான ஆசீர்வாதங்களும் ஒரு பக்கம் இருந்தாலும், நாம் தேவ சித்தம் செய்து முடிக்கும் பொழுது மாத்திரமே பரலோகம் நமக்கு செவி கொடுக்கும். அப்போது மாத்திரமே பரலோக ராஜ்யத்திலிருந்து உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே என்று சொல்லி நமக்கு அந்த ஜெயத்துணி கேட்கும். ஆக வாழ்க்கையை முடிக்கும் பொழுது நாம் தேவ சித்தம் செய்தவர்களாக இருப்பது மாத்திரமே நமக்கு ஒரு மேன்மையாக இருக்கும். ஆகவே சோர்விலிருந்து வெளியே வாங்க. என்ன சோர்வு இருந்தாலும் சரி, கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறார், பராக்கிரமசாலியே என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம்
பலன் இருக்குங்கிறத முதல்ல உணர்ந்துட்டு நீ போ. உன்னை அனுப்புறது நான், உனக்கு நான் அனுப்புறது நான் அப்படிங்கிறதுனால நான் உனக்கு முன்னாடி போயிருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறார். மூன்றாவது, நான் உன் கூட இருப்பேன், கவலைப்படாத. உன்னை சுற்றி திகில் இருக்குதுன்னு எனக்கு தெரியும், போராட்டம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும், கவலை இருக்குதுன்னு தெரியும், எதிரிகளுடைய மறைவான தாக்குதல்கள் இருக்குதுன்னு தெரியும். ஆனால் நான் உன் கூடாரமாக இருப்பேன், கூடார மறைவாக இருப்பேன். நான் என் செட்டைக்குள்ளே தான் உன்னை வச்சுருக்கேங்கிறத நீ புரிஞ்சுட்டு நீ போயிட்டே இரு, நான் உன்னை நடத்துவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இயேசு அவ்வளோ பெரிய பாடுகள், அவ்வளோ பெரிய வேதனைகள், அவ்வளோ பெரிய அவமானங்கள் எல்லாம் தாண்டி தேவ சித்தம் நிறைவேற்ற ஒன்றே ஒன்று செய்தார். அவர் பிதாவுடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து ஜெபித்தார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரிடத்தில் போங்க, உறவை புதுப்பித்து கொள்ளுங்க. பழைய உறவுகள், பழைய பாரம்பரியங்கள், பழைய பிசாசின் பலிபீடங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றிட்டு கர்த்தருக்குள்ளாக உங்களை திடப்படுத்தி கொண்டு அபிஷேகத்தில் நிறைந்து வாழுங்கள். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். கர்த்தர் இந்த மாதம் மாத்திரமல்ல, வருகிற எல்லா நாட்களிலும் நன்மைகளையும் கிருபைகளையும் உங்களை பின்தொடர பண்ணுவார். ஆகவே நீங்கள் சுகமாக வாழ்வீர்கள். உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போங்க. முதல்ல நம்புங்க, உங்களை நம்புங்க. உங்களுக்குள்ள ஒரு சின்ன பலன் இருக்குன்னு நம்புங்க. அது ஒருவேளை பெருசாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சின்ன பலன் இருக்குன்னு நம்புங்க. அது போதும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அதை உங்களுக்குள்ளாக பெருக பண்ணுவார். சகலத்தையும் செய்து முடிக்கிற ஆற்றலை அந்த நாவின் மூலமாக கொடுத்து உங்களை நடத்துவார். ஆகவே என்னையும் உங்களையும் நடத்துகிறது நம்முடைய சுயபலம் அல்ல, நம்முடைய அறிவல்ல. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒத்தாசை, அவர் நம்மேல் வைத்திருக்கிற இரக்கம், அவருடைய பலன். ஆகவே அதை புரிந்து இந்த மாதத்தில் நம்ம சுத்திகரித்து கொள்ளுவோம். தாவீது சொன்னது போல யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி தாவீது ஏலா பள்ளத்தாக்கில் கோலியாத்தை எதிர்த்து நின்றதை நாம் நினைவு கூறுவோம். சவுல்னால் முடியாதது தாவீதினால் எப்படி முடிந்தது? அவன் எல்லாரும் கோலியாத்தினுடைய பலனை பார்த்தார்கள், சூழ்நிலையை பார்த்தார்கள், பயந்து போனார்கள். தாவீது இஸ்ரவேலின் தேவனாகிய ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிற இந்த விருத்த சேதனம் இல்லாத இவன் யார் என்று கேட்டான். அவன் பார்த்தது, இவன் ஒரு விருத்த சேதனம் இல்லாதவன், உடன்படிக்கை, தேவனோடு உடன்படிக்கை இல்லாதவன். இவன் உடன்படிக்கையின் ஜனங்களை பார்த்து பரியாசம் பண்ணுறானேங்கிறது தான் தாவீது கண்டுபிடிச்ச முதல் ரகசியம். இரண்டாவது, தாவீது சொல்கிறான், எனக்கு மந்தை மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது கரடி வந்துச்சு, சிங்கம் வந்துச்சு, அந்த மாதிரி இவன் ஒருத்தன் பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த மிருகத்து மாதிரி கொஞ்சம் பெரிய மிருகம், அப்படி தான் பார்த்தான். மூணாவது, அந்த இடத்துல தாவீது கையாண்ட விதம், இது கர்த்தர் யுத்தம் செய்வார் என்று அர்ப்பணித்தான். ஆகவே சூழ்நிலைகளை மேற்கொண்டால். எனக்கு அன்பானவர்களே, மனச்சோர்வில் இருக்கும் பொழுது, தேவைகளுக்குள் இருக்கும் பொழுது, நெருக்கங்களுக்குள் இருக்கும் பொழுது, சின்ன காரியம் கூட பெருசாக தெரியும். தாவீதை போல பாருங்கள். 1 சாமுவேல் 17 எடுத்து வாசிங்க, தியானிங்க. அவங்க அப்பா சொல்லுவார், உன் அண்ணன்மாரெலாம் யுத்தத்துக்கு போயிட்டாங்க, இந்த வறுத்த பயிர் பாலாடை கட்டி எல்லாம் கொண்டு போய் 1000 அதிபதிகளுக்கு கொடுத்து உன் அண்ணன்மாட்ட எல்லாரையும் பார்த்து பேசிட்டு அடையாளம் வாங்கிட்டு வான்னு சொல்லுவார். ஆனால் தாவீது பார்த்திங்கன்னா அந்த யுத்த களத்துக்கு போகிறது அவங்க அப்பாவினுடைய வழி நடத்துதலின் பேரில். ஆனால் அங்கே போன கர்த்தர் அவனை பொறுப்பெடுத்து பயன்படுத்துகிறாரு. நடந்த விஷயம் என்ன? கையில் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் கல்லை வச்சு, நம்ம ஊரில் கவட்டையில் இப்படி அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி கவன்கல்லை வச்சு அடிச்சுட்டு கோலியாத்து கீழே விழுந்தான அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் கழுத்தை வெட்டி தலையை தூக்கி கொண்டு எருசலேமுக்கு வந்தான். ஆம், பாலாடை கட்டி தூக்கிட்டு போய் அடையாளம் வாங்கிட்டு வான்னு அவங்க அப்பா சொன்னார். அவனை முழுமையாக நம்பலை. ஆனால் இவன் கோலியாத்தின் தலையை தூக்கிட்டு போய் முழு எருசலேமுக்கும் இஸ்ரேல் யூதாவுக்கும் அடையாளமானான். எங்கிருந்து வந்தது தாவீதுக்கு அந்த பலன்? அவன் கர்த்தரோடு இருந்தான், கர்த்தரை துதித்தான், அவருடைய உறவுக்குள் இருந்தான். பிரச்சனைகளை அவன் பார்த்தது தன்னை அப்டேட் பண்ணிக்கிறக்காக. சிங்கம் வந்துச்சு, புலி வந்துச்சு, கரடி வந்துச்சு, அதை எப்படி பார்த்து அதே கருத்தது கோலியாத் வந்தான். அப்படி தான் அவன் பார்த்தான். ஆக உங்கள் பார்வையை மாற்றுங்க, கர்த்தருக்குள் பலப்படுத்தி கொள்ளுங்க. தாவீதை போல வேறு சிந்தை உள்ளவராருங்க. காலேப் சொல்கிறாரு, நான் 40 வயசுலேயும் இப்படித்தான் இருந்தேன், 80 வயசுலேயும் இப்படித்தான் இருக்கிறேன். பாருங்கள், அந்த 40 பொதுவாக யூஸ்வலாக உலக வழக்கத்தின்படி 85 வயசில் உடல் சுருங்கி இருக்கும், பலன் குன்றி இருக்கும். ஆனால் காலேப் சொல்கிற, எனக்கு அதே பலன் இருக்குங்கிறார். இதைத்தான் ஆவியானவர் மூலமாக கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். ஆக
அன்னைக்கு நான் எப்படி இருந்தேன் பிரதர், இன்னைக்கு இப்படி ஆயிட்டேன் பிரதர் அப்படி சொல்லாதீங்க. அது உலக மனுஷன். நமக்கு ஆவியானவர் உண்டு. அந்த ஆவியானவருடைய பலனே நமக்கு உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. ஆகவே சோர்வை விட்டு வெளியே வருவோம், தேவ சித்தத்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்துவோம். சூழ்நிலைகளையே பார்த்து கொண்டிருந்தபடி தாவீதை போல நம்ம வேறு சிந்தை உள்ளவர்களா, வேறு பார்வை உடையவர்களா, துதி நிறைந்தவர்களா, கர்த்தரிடத்தில் சப்மிட் பண்ணி நம்ம முன்னேறுகிறவர்களா இருப்போம். நிச்சயமாக காலை வயதான காலத்திலும் எல்லா வாக்குத்தத்தங்களையும் சுதந்திரித்து கொண்டது போல கர்த்தர் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தருவார் என்று சொல்லி வெளியே வாங்க, எழுந்து போங்க, கொஞ்சம் பலன் போதும், பெரிய காரியத்தை நம்ம அசைப்போம் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்வில் இருக்கிற சோர்வுகளை எடுத்து போடுங்க, பயங்கள் எடுத்து போடுங்க, குழப்பங்கள் எடுத்து போடுங்க. என்னால் முடியாது, இதற்கு மேல் என்னால் முடியாது என்ற எண்ணங்களை எடுத்து போடுங்க. ஆண்டவரே, என் சூழ்நிலை பெரிது, என்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் பெரிது, எதிரிகள் பெரிது என்ற பார்வையை எடுத்து போடுங்க. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நான் என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பேன் என்று இயேசு சொல்லி முன்னேறி ஜெபத்தில் முன்னேறி சென்றது போல ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்ன கர்த்தர் தாமே தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வார்க்குவதுமே அற்பமாக முன் சென்று பிசாசின் கூடாரங்களை எல்லாம் இடித்து போட்டு ஆண்டவரே நன்மைகளையும் கிருபைகளையும் தொடரச் செய்து என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டோ எல்லாவற்றையும் சுதந்திரித்து மென்மேலும் பலத்தை சமாதானமாய் வாழ கிருபைதாரம் ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்கிற அன்புக்கு நன்றி. அடியனை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து நீங்கள் வழி நடத்துங்க. கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.